வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாறுமாறான ஒரு எனிமையான சோலோ லெவலிங்கோட சீசன் 2 தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. மூணாவது எபிசோட்ல சங்கு ஷேடோ ஆர்மி வச்சு அட்டாக் பண்றதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் மிரண்டு போறான். மான்ஸ்டர் அழிச்சது மட்டும் இல்லாம மோனா கிறிஸ்டலையும் வெட்டுறதை பார்த்துட்டு நமக்கு பங்கு தர மாட்டான்னு பயப்பட, ஆனா நம்ம பையன் வெட்டினதை பூரா ஒண்ணு விடாம ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துறான். அமெரிக்கால ஒரு டஞ்சன்ல மான்ஸ்டருக்கு பதிலா ஒரு மனுஷன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட, ஒருத்தன் யார் நீன்னு விசாரிக்க, பல வருஷமா நான் இந்த டஞ்சனுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்கேன், என்னை வெளியே கூட்டு போன்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட அவன் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டான், நீங்க மட்டும் என்னோட அண்ணனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, நம்ம பையலும் அதுக்கு என்னடா தம்பி, நீ இருந்து நான் அண்ணன்டான்னு சொல்லிடுறான். தங்கச்சி கிட்ட நான் ஒரு வெக்கேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு அம்மாவை காப்பாத்த எலிக்ஸரை தேடி போறான். இதுக்கு முன்னாடி நம்ம பையன் காவலுக்கு இருந்த 3 தலை ஓனாய கண்ணத்தனமா வெட்டி கூறு போட்டிருப்பான். ஆனா இப்ப 10,000 மான்ஸ்டர்ஸ் கொல்லணும்னு சொல்ல மொத்த ஷேடோ ஆர்மியும் இறக்கி எல்லாத்தையும் கொன்னு குவிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேல போராடி மொத்த மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு அது கூடயே பாஸையும் கொண்டுட்டு 3ல ஒரு பொருள் எடுத்துறான். அமெரிக்கா டஞ்சன்ல இருந்து வந்தவன ஒரு மான்ஸ்டர் தான் உருமாறி இருக்குன்னு தப்பா நினைச்சு நம்ம ஹீரோவை பழி வாங்குறதா இருந்த எஸ் ரேங்க் அவனை விசாரிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காம உனக்கு எந்த ஊர்னு கேட்டா சவுத் கொரியாம்பா, உன் பையன் பேர் என்னன்னு கேட்டா சங் ஜின் ஊன்னு சொல்றான். அதை கேட்ட எஸ் ரேங்க் உன் பையன் பரலோகத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல நம்ம சங்கு அப்பன் காண்டாகி மொத்த இடத்தையும் பொழந்துடுறான். பக்கத்துல பார்த்தா நம்ம எஸ் ரேங்கர் அடிச்சு படையல் போட்டு வச்சிருக்கான். அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது நம்ம சங்கு அப்பனும் ஒரு எஸ் ரேங்கர்னு. அப்பன் பவர் அப்படியே எங்க பிள்ளைக்கு வந்திருக்கு. அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம பையன் டஞ்சனுக்குள்ள இருக்க ஒவ்வொரு மான்சரையும் கதற கதற வேட்டையாடுறான். ஆனா சாப்பாடு தீந்து போனதுனால 3ல 2 பொருளை மட்டும் எடுத்துட்டு 3வது பொருள் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்னு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.